மலைப்பாம்பு பாய்தன் என்பது உலகின் மிகப் பெரிய பாம்பு இனங்களில் ஒன்றாகும். இது உலகின் பல பகுதிகளில், குறிப்பாக ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் சில பசிபிக் தீவுகளில் காணப்படுகிறது. மலைப்பாம்பு வகைகள். மலைப்பாம்புகளில் பல்வேறு வகைகள் உள்ளன. அவற்றில் முக்கியமான சிலவை குறிப்பிடுவதால். 1. இந்திய மலைப்பாம்பு பிட்ஃபோன் மோலுரஸ் இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளத்தில் காணப்படும் இனம். 2. பர்மீஸ் மலைப்பாம்பு பாய்தன் விவடாடஸ், இவை தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகிறது. 3. ஆப்பிரிக்க பால் மலைப்பாம்பு பாய்தன் சபை, ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படும் இனம். 4. பாலுஸ் மலைப்பாம்பு பிட்ஃபோன் ரடிக்யூலேடஸ், இவை உலகின் நீளமான பாம்பு வகையாகும் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகிறது. வாழ்விடங்கள். மலைப்பாம்புகள் பொதுவாக ஈரமான மற்றும் வெப்பமான பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றன. அவை ஆறு, குளம், காடு போன்ற பகுதிகளில் அடிக்கடி காணப்படுகின்றன. பலவாறு இயற்கை சூழல்களை கொண்டிருக்கின்றன. மரங்களில், பூமியில், நீர்நிலைகளில் வாழ்வதற்கும் பழகியவையாகும். உணவு பழக்கம். மலைப்பாம்புகள் கார்னிவரஸ் அல்லது மாமிசம் மட்டுமே உணவாக உட்கொள்ளும் ஜீவிகள். அவை சிறிய ஸ்டானடா ஆறிகளை, மாமல்ஸ், பறவைகளை மற்றும் சில நேரங்களில் பெரியவைகள், உதாரணமாக மான் போன்றவற்றையும் பிடித்து உண்கின்றன. மலைப்பாம்பு தனது இரையை நெரித்து கொன்றுவிட்டு முழுமையாக விழுங்கும். மலைப்பாம்பின் வாழ்நாள். மலைப்பாம்புகள் பொதுவாக 20 முதல் 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. சிறந்த பராமரிப்பில் உள்ள பாம்புகள், கூடைகள், பூங்கா போன்ற இடங்களில் இதைவிட நீண்ட காலமும் உயிர் வாழக்கூடும். இனப்பெருக்கம். மலைப்பாம்புகள் முட்டைகள் இடுவதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். பெண் மலைப்பாம்பு ஒரு முறை 12 முதல் 36 முட்டைகள் வரை இடும். அவை முட்டைகளை சுருண்டு வைத்து பாதுகாத்து காப்பாற்றும். ஆபத்துகள் மற்றும் பாதுகாப்பு. மலைப்பாம்புகள் பொதுவாக மனிதர்களுக்கு நேரடி ஆபத்தில்லை. ஆனால் அவை தமக்கு பயம் ஏற்படும் போது அல்லது தன்னை பாதுகாப்பதற்காக தாக்கும். மேலும் மலைப்பாம்புகளின் எண்ணிக்கை ஆற்றுப்பாய்ச்சல், காடு அழிப்பு போன்ற காரணங்களால் குறைந்து வரலாம். எனவே அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் முக்கியமாக இருக்கிறது. நிறைவு குறிப்பு. மலைப்பாம்புகள் இயற்கை அமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை சுற்றுச்சூழலின் சமநிலையை பேணுகின்றன. அவற்றின் வாழ்க்கை முறையையும் அதன் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் தெளிவாகவும் பயனுள்ளவாகவும் இருக்கும்.